ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நான் பசங்கக்கிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறேங்க. இப்போ எல்லாம் சாரீ கட்டுற பொண்ணுங்க, பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா அடக்கமாக நடக்கிற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அதுக்காக பசங்கக்கிட்ட நான் ஒரு கொஷின்ஸ் கேட்க போகிறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். பொண்ணுங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணுங்களை வந்து பிடிக்கும்? பொண்ணுங்கள்னா இது யூ டோன்ட் கேட்டகரைஸ் கேர்ள்ஸில். ஸோ எப்படி இருந்தாலும் பொண்ணுங்கன்னு இருந்தாலே பிடிக்கும். சாடி கட்டணும், சுடிதார் போடணும், ஜீன்ஸ் பேண்ட்டை வளைக்கணும், இது எடுக்கணும். நார்மலாக எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பொண்ணுன்னா பொண்ணு மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ இட் டசன் தட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் ட்ரா எனி கைண்ட் ஆஃப் ஷேப்ஸ் ஆர் எனி பெயிண்டிங் ஃபார் மை செல்ஃப். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் ஆல் கேர்ள்ஸ், அவ்வளோதான். அப்போ நீங்கள் சாரி கட்ட போட்டு தான் கல்யாணம் பண்ணுவீங்க? நான் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையா. நான் கல்யாணம் பண்ணுவானே எனக்கு தெரியல, பாவி இருப்பானே டவுட் ஆகுது. சரி, அப்படின்னா நீங்கள் ஜீன்ஸு டிஷர்ட்டே போட்டிருக்க கூடாது, ஷர்ட்டு பேண்ட்டு போட்டிருக்கவே கூடாது. அந்த காலத்து மாதிரி வேட்டி கட்டிட்டு தான் நடக்கணும். நாங்கள் போடலாம், நீங்கள் எப்படி போடுவீங்க? நாங்கள் மறைச்சு தானே வரோம், நாங்கள் ஜட்டியோட வசத்துன்னு இருக்கோம். இப்போ நான் இந்த காஸ்டியூம் போட்டிருக்கேன், இப்போ என்ன பார்க்கும்போது தப்பா இருக்கா? தப்பா இல்லைன்னு சொல்ல, நீங்கள் தப்பானவங்க நான் சொல்ல, பட் ஆனால் அவங்கள தப்பாக பார்ப்பாங்க, அதான் கான்செப்ட், வேற எதுவும் இல்லை. பொண்ணுங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? பொண்ணுங்க எல்லாமே பண்ணாங்க, அது என்ன தப்பு? அப்போ நாங்கள் தம் அடிப்போம், ஜிம் போவோம், ஃபர்ஸ்ட் ஷோ பசங்க கூட போய் ஷோ பார்ப்போம். நீங்கள் அதை ப்ரைவேட்டாக பண்ணால் தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பசங்க முதல்ல எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம்ல. நான் தான் கொஸ்டின் கேட்டேன், நீங்கள் எங்கிட்ட ஆன்சர் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்குற ஃப்ரீடம் வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? பிகாஸ் உங்கள் ஃபேமிலி வந்து ஃப்ரீடம் கொடுப்பாங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க, அந்த ஃப்ரீடம் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் நம்பிக்கையை வந்து நீங்கள் கெடுக்கக்கூடாது. எப்படி இருக்கலாம்னா அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், அதுக்கு நாங்கள் எந்த விதமான இதுவும் டிஸ்ட்ரிக்டும் பண்ண போகிறதில்ல. அவங்க இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கட்டும், அந்த ஃப்ரீடம் கெடுக்காமல் இருந்தால் போதும். ஆக செம்மையாக கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ரெண்டு பட்ட பொண்ணுங்களும் உங்களுக்கு பிடிக்கும்? ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் பிடிக்கும், மாடர்ன் ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ட்ரெடிஷ்னல்ன்றது வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் பிடிக்கும், மாடர்ன் ட்ரெஸ் இருந்தாலும் பிடிக்கும். பொண்ணுங்களே பிடிக்கும் சொல்கிறேன், அப்புறம் என்னங்க? இந்த மாதிரினா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாடி தான் பெஸ்ட்டு. கலாச்சாரம் சாடி தான். உங்களை மாதிரி பொண்ணுங்களை பார்க்க தான் முடியும், பட் ஆனால் வந்து அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு மைண்டில் வரும். ஜீன் சொல்லலாம், எல்லாம் சாரி இருக்கிறவங்களும் இன்னும் நல்லா பிடிக்கும் எனக்கு. ஜீன்ஸ் கம்மி தான். இப்போ ஜென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அப்படி பேக்கில் தூக்கிச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இதே லேடிஸுக்கானா சொல்லுங்கள். சாரி இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். சாரி கட்ட பொண்ணுங்களே விட மாட்டாங்கன்னா அப்போ உங்களை என்ன பண்ணுவாங்க? அதில் வந்து தேவையில்லாம் உணர்ச்சிகளை ஏற்படுத்தி அந்த மாதிரி தப்பான இதுக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு காரணம். அப்படின்னா எங்கள் வீட்லேயும் தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பேசி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் மற்ற பொண்ணுங்களும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க கேர்ள்ஸ், நான் கேர்ள்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், சரிங்களா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கோட டாப்பிக்கோட அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கலாம். ஓகே அண்ட் பாய். எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க. உண்மையில நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. அட நாசமா போற எடுவட்ட வேலை. 4000 ஆயிட்டு அரை மணி நேரத்தில் விடுறானா? ஏன்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் விடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கேடா. வெட்டவை ஏமாத்திட்டாயடா. 4 பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடிச்சு காசை வாங்க போடுறான்னு கிளவி. அவனை ஆளை எங்க இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். நான் லெஜெண்டுன்னு சொல்றாங்க, லெஜெண்டுனா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது எனக்கு. தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது வந்து ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். கோப் கப்பா டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன். அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன் நான்.